அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஐயுஎம்எல் லீடர் காதர் மொய்தீன் சோசன் டு ரிசீவ் தகைசால் தமிழர் அவார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தகைசால் தமிழர் விருது ஓகேங்களா, தமிழகத்தோட ஒரு முக்கியமான விருதுன்னு கூட சொல்லலாம். 2021ஆம் ஆண்டுல இந்த விருது குடுக்கப்பட்டு வருது. முன்னாடி பார்த்தீங்கன்னா, பொதுப்பணித்துறை இருக்காங்க இல்லையா? பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் இந்த தகைசால் தமிழர் அப்படிங்கிற விருத குடுத்துட்டு இருந்தாங்க. போன வருஷத்திலிருந்து அது மாற்றப்பட்டுச்சு. போன வருஷத்துலேருந்து யார் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கத்திலேயே எந்த டிபார்ட்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்ச்சித்துறை ஓகேங்களா? தமிழ் டெவலப்மென்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் இந்த விருதுகள குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த விருத குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to honor eminent personalities who have contributed greatly to the welfare of Tamil Nadu and development of Tamil community. ஓகேங்களா? தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும், தமிழ் சமுதாயத்தோட வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடிய நபர்களுக்கு இந்த தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுது. ஓகேவா? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ முதல்ல இந்த விருது யாருக்கு குடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல சங்கரையா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். 2மே ஃபேமஸான கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் 2 பேருமே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சங்கரையா, அடுத்தது நல்லக்கண்ணு, அடுத்தது வீரமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அடுத்ததா காங்கிரஸ் தலைவர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உடைய தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவர்களுக்கு இந்த வருஷம் தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது வழங்க போறாங்க. சரியா? 5வது நபராக இருக்க போறார். அந்த வரிசையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரோனாலஜிக்கலா சங்கரையா, நல்லக்கண்ணு அவர்கள், வீரமணி அவர்கள், குமரி ஆனந்தன் அவர்கள், அடுத்ததா காதர் மொய்தீன் அவர்கள். சரிங்களா? இவங்களுக்கு தான் இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன் எ குளோபல் ஃபர்ஸ்ட் ரஷ்யா ரெகக்னைசஸ் தாலிபான் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாலிபானுடைய ஆட்சி அப்படிங்கிறது எப்போலருந்து ஆப்கானிஸ்தான்ல வந்திருக்கும் அப்படின்னா, 2021ல அவங்க ஆப்கானிஸ்தான்ல ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. எதனால அப்படின்னா, அமெரிக்கா அவங்களோட படைகள திருப்பி அமெரிக்காவுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அமெரிக்கா வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதன் மூலியமா அவங்கனால என்ன பண்ண முடிஞ்சது? தாலிபான்னால ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அவங்க ஆட்சி அமைச்ச பிறகு பெரிய அளவுல எந்த ஒரு உலக நாடுகளுமே அது ஒரு நாடு தாலிபானுடைய அரசாங்கத்த யாருமே ஏத்துக்கல. ஓகேங்களா? அங்கீகாரம் குடுக்கல. முதல்ல யாரு அந்த அங்கீகாரம் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யா குடுத்திருக்காங்க. அதாவது ரஷ்யா on Thursday become the first country to formally recognize Taliban government in Afghanistan அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் அரசாங்கத்த ஆ அங்கீகரிச்ச முதல் நாடாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? இத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சமீபத்துல நம்மளுடைய பிரியாம்பிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரைட் விங் குரூப்ஸ்லாம் அ அ பிரச்சாரங்கள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன வார்த்தை நம்ம பிரியாம்பிள்ல என்ன வார்த்தைலாம் இருக்கு? சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலார், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலார், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 42வது சட்ட திருத்தத்துல பார்த்தீங்கன்னா 3 வார்த்தைய ஆட் பண்ணியிருப்பாங்க. சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைய இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. செக்குலார் அப்படிங்கிற வார்த்தைய இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தைய இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே 42ண்ட் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல அப்ப எமர்ஜென்சி டைம்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோசியலிஸ்ட், செக்குலார், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தைகள். ஏன்னா ஒரிஜினலா பிரியாம்பிள்ல இந்த வார்த்தைகள் இருக்காது. 42வது சட்ட திருத்தத்துல தான் இது இந்தியாவோட அப்ஜெக்டிவா தான் இருக்கு. செக்குலாரிசம் அப்படிங்கிறது இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த சோசியலிசம் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபாலோ பண்றோம். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கு. அப்படிங்கிறப்ப இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 42வது சட்ட திருத்தத்துல சேர்த்திருப்பாங்க. இல்லையா? அத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்வான்டடான ஒரு 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 கேம்பெயின் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. அத ரிலேட் பண்ணி தான் இங்க குடுத்திருக்காங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இப்பயுமே ஓகேங்களா? பிரியாம்பிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இப்பயுமே அ ரெலவென்ட்டா தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். செக்குலாரிசம் அப்படிங்கிறது இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மதங்களுக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்ட குடுக்கிறது தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ் பை த ஸ்டேட் அப்படின்னா இந்த இடத்துல அரசாங்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அரசாங்கம்
எல்லா மதங்களுக்கும் சமமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாரி சோஷியலிசம் அப்படிங்கிறது பிரைவேட்டா இருக்கக்கூடிய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா? தனியாருக்கு எதிரான ஒரு ஒரு கொள்கை கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவோட கான்டெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் சோஷியலிசம் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் பிரைவேட் ஓகேவா? ஆனா சோஷியலிசம நம்ப இந்தியாவோட கான்டெக்ஸ்ட்ல எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பாவர்ட்டிய டாக்கிள் பண்றது, அன்எம்ப்ளாய்மென்ட்ட டாக்கிள் பண்றது, பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் வழங்குறது. அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்தியாவோட கான்டெக்ஸ்ட்ல சோஷியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த 2 வார்த்தைகளுமே இந்தியாவோடைய அ கடந்த காலத்திலயும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, வரக்கூடிய எதிர்காலத்திலும் சரி, ரொம்பவே ரெலவென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜியா இருக்கு. அத ரிமூவ் பண்றனால எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல குடுத்திருக்காங்க. சோஷியலிசம், செக்குலரிசம் அத பொறுத்தவரைக்கும் இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.